உளவு இயந்திரம், விஞ்சுகளை பயன்படுத்தி கரைவலை மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு விதிக்கப்பட்டுள்ள தடையை நீக்குமாறு கோரி கடந்த 5ஆம் தேதி முதல் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் உள்ளிட்ட அரசியல்வாதிகள் அவ்வப்போது போராட்டம் இடம்பெறும் இடத்திற்கு சென்றிருந்த நிலையில் எதிர்க்கட்சியின் தலையீட்டினால் இந்த விவகாரம் அரசியல் மயப்படுத்தப்பட்டுள்ளதாக மீனவர்கள் நேற்று தெரிவித்திருந்தனர். போராட்டத்தை முடிவில் கொண்டு வருவது தொடர்பில் இன்று காலை நிபந்தனை முன்வைத்திருந்தனர். நாங்கள் தவறு செய்கின்றோம் என்றால் கடல் வளத்தை அழிக்கிறோம் என்றால், கடல் தாவரங்கள் மற்றும் ஆமை முட்டையிடும் இடங்களை அழிக்கிறோம் என்றால் அதனை ஆதாரங்களுடன் நிரூபிக்க வேண்டும். அவ்வாறு நிரூபித்தால் நாம் இங்கிருந்து வெளியேறுவோம். தாம் தாக்கல் செய்திருந்த மேன்முறையீட்டு வழக்கினை மீள பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த வழக்கை மீள பெறுவதற்கான காரணம் நீங்கள் ஏனையவர்கள் போன்ற அல்ல. நீங்கள் வித்தியாசமானவர்கள். நீங்கள் சிறியவர்கள் தொடர்பில் சிந்திப்பவர்கள். குடிசையில் இருப்பவர்களுக்கு சிறந்த வீடு வழங்க வேண்டும் என சிந்திப்பவர்கள். அது உங்கள் சிறந்த மனதை எடுத்து காட்டுகின்றது. ஏழை மக்களின் வேதனைகளை நீங்கள் அறிவீர்கள். இந்த பிரச்சினைக்கான ஆரம்பம் என்ன? இலங்கையில் மொத்தம் 935 கரைவலை மீன்பிடி தளங்கள் உள்ளன. 607 பகுதிகளில் கரைவலை மீன்பிடியில் ஈடுபடுபவர்கள் பழமையான முறையை பயன்படுத்துகின்றனர். உளவு இயந்திரம் மற்றும் விஞ்ச் பயன்படுத்தி 328 பகுதிகளில் மீன்பிடியில் ஈடுபடுகின்றனர். கரையின் இரு பக்கமும் 2 குழுக்களில் இருந்து கைகளினால் வலையை இழுக்க வேண்டும் என்பதை கரைவலை மீன்பிடி சட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் 2018ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி அப்போதைய கடற்றொழில் அமைச்சர் மஹிந்த அமரவீர, பிரதி அமைச்சர் திலீப் வெதாராஜி ஆகியோரிடம் அகில இலங்கை கரைவலை மீனவர் சங்கம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய விஞ்ச் முறையை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டது. இதன் பிரகாரம் திலீப் வெதாராஜியின் உத்தரவிற்கு அமைய தற்காலிகமாக 183 பேருக்கு சட்டவிரோத செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டது. எனினும் உளவு இயந்திரம் மற்றும் விஞ்ச் முறைமையை பயன்படுத்தி கரைவலை செயற்பாட்டை முன்னெடுத்தால் பாரிய அளவில் நீண்டகால பிரச்சினை ஏற்படும் என நாரா நிறுவனம் 2014ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வெளியிட்டிருந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. இந்த இயந்திரத்தை பயன்படுத்தி எந்த மாவட்டத்திலும் மீன்பிடியில் ஈடுபடக்கூடாது என அதில் சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனால் பெரும்பான்மையான மீனவர்களின் வாழ்வாதாரம் எவ்வாறு பாதிக்கப்படுகின்றது என்பதையும் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் அழிவையும் நாரா நிறுவனம் சுட்டிக்காட்டியிருந்தது. கரைவலை பாரம்பரிய மீன்பிடி முறை என்பதால் கடந்த காலத்திலிருந்தே அதற்கு ஒரு குறிப்பிட்ட அளவிலான சட்டப்பூர்வமான அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த வலையை ஒரு இயந்திரம் அல்லது உளவு இயந்திரத்தின் மூலம் இழுத்த பின்னர் பாரம்பரியம் இல்லாமல் செய்யப்படுகின்றது. இதன்போது பாரம்பரிய மீன்பிடி முறையாக கருத முடியாது. உண்மையில் இந்த வலையை இழுக்கும் போது குறிப்பாக கடல் பகுதியில் காணப்படும் கடற்புட்கள், பவளப்பாறைகள் மற்றும் கடலின் அடிப்பகுதியில் உள்ள ஏனையவையும் அதனுடன் சேர்ந்து வருகின்றன. மேலும் மீன்கள் இந்த வலைகளில் சிக்குவதுடன் சுற்றுச்சூழல் பாதிப்பும் ஏற்படுகின்றது.